சாரி கேட்டேன். ஐஸ்வர்யாக்கு சாரி சொல்லிதான் அவங்க பேரண்ட் அங்க இருக்காங்க. ஹவ் கேன் யூ சே? எங்களுக்கு எல்லாம் பேரண்ட் இல்ல, அனாதை குழந்தையா நானு? இல்ல இல்ல, பொம்பளையே சிவகார்த்திகேயன் மணி. எனக்கு இங்க பாருங்க, பர்சனலா நீங்க என்ன வேணா திட்டிங்க, எனக்கு கவலை கிடையாது. எனக்கு இங்க என்ன ரைட்ஸ் இருக்கோ அக்ரிமெண்ட் நான் பேசிட்டேன். யாரு கால் எடுக்கிறீங்களோ எடுங்க. இருக்கீங்க அதனால விட்டுறேன். அதனால நான் எதுவும் பேசல. ஏன்னா மரியாதை தெரியும் எனக்கு. உங்க ஐஸ்வர்யா மாதிரி நான் கிடையாது, எனக்கு மரியாதை தெரியும். மரியாதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. ரிக்வெஸ்ட் தான் நான் வச்சேன். அன்னைக்கு ஜட்ஜஸ் சொல்லும்போது நான் கேட்டுட்டு இருந்தேன். எல்லாருமே பேசணும்னா பேசுறதுக்கு ரெடி. இங்க நான் காமெடியும் பண்ண தெரியும், எனக்கும் சீரியஸ் ஃபீலிங்ஸ்ன்றது இருக்கு, எனக்கும் காட்ட தெரியும். யார் வேணா நான் கோவப்படுறதுக்காக இங்க பேசவே இல்ல. நாங்க பாய்ஸ்ங்கிறது எவ்வளவுதான் அமைதியா பண்றதில்ல. பாய்ஸ்ன்றவங்க கேட்டவங்க கிடையாது. நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், இங்க யாரையும் கிண்டல் பண்றதுக்காக வரல, திட்டுறதுக்காக வரவே இல்ல. வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே இங்க வந்து ஃப்ளோர்ல பேசுவாங்க. அவங்க தான் ஷோல கமெண்ட் சொல்லணும்னா சொல்லிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே. அம்மாவை இவ்வளவு மதிக்கிறீங்களா சிவகார்த்திகேயன்? நான் பேசி முடிச்சிட்டேன். நான் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடலாம். ப்ரொடியூசர்ஸ் நான் வெளில போறேன், பிரச்சனை இல்ல. நான் ஷோ விட்டு வெளியே போக தயார், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் இங்க வந்து பிரச்சனை பண்றதுக்காக வரவே இல்ல.